பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேசுகிறது, நீங்கள் எந்த நிலைமையிலே ஆதியில் இருந்தீர்களோ அதே நிலைமையிலே கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வருவார். ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் அநேகத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆதியில் இருந்த நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆரம்பிக்கும் நேரத்திற்கும் இப்பொழுது இருக்கிற நேரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் ஆரம்பத்தில் இருக்கும் அதே நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. ஒரு வழியுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் தேவன் சொல்லுவார், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். அவன் இந்த இடத்துல இந்த அவர்களுக்கு இருந்த நிலைமை எப்படி இருந்ததென்றால், எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்த்தால், எல்லாமே பாழாகி போய்விட்டது, எல்லாமே இறையாக கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படின்றால் என்னவென்றால், சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, எல்லாமே சூழ்நிலை எல்லாமே தகர்க்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு இருந்த அடையாளத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, ஒருவேளை உங்களுடைய நிலைமை எல்லாமே இழந்த சூழ்நிலையில அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார். இருந்த நிலைமைக்கு திரும்ப உங்களை நான் கொண்டு வருவேன். அப்படி என்றால் God restores identity. உங்களுடைய காரியங்களை மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன்.